தமிழ்நாட்டில் வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வரும். அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை வரும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் 2 மாதம் குளிர்காலமாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு முக்கியமாக 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு இருமல், சளி, ஜுரம் வர்றது சாதாரணம். அதுலேயும் இந்த குழு ஜுரம் அப்படிங்கிறது காமனாக வரும். இது என்ன பண்ணுன்னா, சாதாரண மூக்கு சளி, இருமல், தும்மல், ஜுரம், தலைவலி, மூச்சு திணறலேருந்து சில குழந்தைங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாகி ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி, நெபுலைசர் வைக்கிற மாதிரி, வெண்டிலேட்டர் வரைக்கும் தேவைப்படலாம். இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கை சுத்தம், கால் சுத்தம், வாய் சுத்தங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வந்து கூட்டமாக இருக்கிறது கூட்டு போகாமல் தடுத்துக்கணும். அப்படி போனாங்கன்னா அடிக்கடி கை கழுவிக்கிறது பெட்டரு. தேவையான அளவு மாஸ்க் போட்டுக்கலாம், கர்ச்சீப் வச்சுக்கலாம். வெளியில் போயிட்டு வந்தோன்னா கை கால் கழுவிக்கிறது, சாப்பிட்றது முன்னாடி கை கழுவிக்கிறது, இந்த மாதிரி தடுக்கலாம். இதே இல்லாமல் வேறு எப்படி தடுக்கலாம்னா, இதுக்கு தடுப்பூசின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ளூ வேக்சின் தடுப்பூசி. இதை வந்து நம்ம 6 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு, அதாவது பிறந்ததுலேருந்து 6 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு முதல் தவணையும் 7வது மாதத்தில் 2வது தவணையும் போட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சீசன் டைமில், அதாவது இந்த பருவமழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வருஷத்துக்கு வருதுன்னா 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் இது போட்டுக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து கை குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். பட் இது போட்டால் சளி பிடிக்க தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் சளி பிடிக்கிறது தடுக்க முடியாது. பட் அதனுடைய தீவிரத்தை நம்ம தடுத்துக்கலாம். என்ன தீவிரம்னா, நிமோனியா மாதிரி மாறாமல், சுவாச கோளாறு வந்து ஆக்சிஜன் வைக்காமல், வெண்டிலேட்டர் போகாமல் தீவிரமாக தடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா நம்ம உலகத்தில் பரவுச்சு. அது நம்ம தடுப்பூசி போட்டவங்களுக்கு கொரோனா வியாதி வந்துச்சு. பட் ஆனால் அவங்களுக்குலாம் உயிரிழப்பை தடுத்தோம், மூச்சு திணறல் இல்லாமல், வெண்டிலேட்டர் போகாமல், செயற்கை சுவாசத்தை இல்லாமல் தடுத்தோம். இந்த கொரோனாவும் ஒரு வைரஸ் தான். அதே மாதிரி இந்த ஃப்ளூ வேக்சின்ங்கிறது, இந்த ஃப்ளூ காய்ச்சலுங்கிறது, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இதுவும் அதே மாதிரி ஒரு வைரஸ் தான். இது வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய மார்பாலஜியை உருவமைப்பு மாற்றிக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேக்சின் போட்டோம்னா குழந்தையோட சிவியரிட்டி ஆகாமல் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். யூடியூப்பில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தைய வச்சுருக்க உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார்.